சமீபத்தில் 29 அப்படின்ற ஒரு படம் வந்துருந்துச்சு. இவர் நடிச்சிருந்த படம் தான் பார்த்துருப்பீங்க. அதில் ப்ரொட்டகனிஸ்ட் கிடையாது, ஒரு 2 சீன் மட்டும் லென்த் சீன்லாம் வரா மாதிரி போயிட்டு இருக்கும், அவ்வளோதான். அந்த படத்தில் நடிச்சு முடிச்சிட்டாரா? இந்த படம் சார்ந்து நிறைய இன்டர்வியூஸ் அங்கங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்களா? இதுன்னு ஒரு கட்டமாக ஒரு சேனலுக்கு போய் பேட்டி கொடுக்குறாருங்க, யார்? மாஸ்டர் மகேந்திரன். அப்போ என்ன பேசிட்டாப்புல, முதலமைச்சரை கேள்வி கேட்டால் மின்சாரம் வந்துடுமா என்ன அப்படின்னு கேள்வியே கேட்டார். ஏற்கனவே பவர் கட் ஆகி வீட்டில் குழந்தைய தூங்க வைக்க முடியாமல் ஒழுங்காக அடுத்தடுத்த வேலை இயல்பு வாழ்க்கையை பார்க்க முடியும், மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, பல இடங்கள் மின்வெட்டு நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இவர் இதை கேட்டார் பாருங்க, கடுப்பாட்டாங்க எல்லாருமே. என்னப்பா இந்த பையன் நம்மளுக்காக பேசுவார், பார்த்தா இப்படி பேசுறாரு அப்படின்னு பொறுப்பு இல்லாமல் பேசுறான்ற மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேள்வி கேட்டே ஆகணும்னு இருக்காங்க பல பேரும் அப்படின்றாரு. அதாவது அரசியல் கட்சின்னு இருக்காங்களே, அவங்கள உள்ள சொல்லியிருக்கணும், பட் மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க ஆக்டர்ஸ்லாம் அவங்க பேரெல்லாம். ஸோ மேலோட்டமாக கடந்து போகவே அது வேறு மாதிரி வெளியே கன்வே ஆகிடுச்சு. கேள்வி கேட்குறதே அவங்க ஃபுல்லாக வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க. கேள்வி கேட்குறத நிறுத்தினாதான் பதில் கிடைக்கும் அப்படின்னு புதுசாக ஒரு பதிலை கொடுத்தாருங்க. இது வரைக்கும் எங்கள் கெரியரில் நாங்கள் இது போல் ஃப்ரேஸை கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சு. கேள்வி கேட்குறத நிறுத்தினாதான் பதில் கிடைக்கும் அப்படின்றது. இவ்வளோ நாள் மின்சாரத்தோடு ஜாலியாக இருந்தோம்ல, ஒரு 6 மாதம் அது இல்லாமல் இருக்க முடியாது நம்மளால் அப்படின்னு கூலாக சொல்கிறாப்புல. இதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, வேணும்னா என் வீட்டில் கூட வந்து எடுத்துக்கங்க அப்படின்றாரு. இப்போ இவர் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் காமெடி தான், நான் சீரியஸாக பார்க்கல. ஆனால் எத்தனை பேர் வெளியே பிரித்து பார்ப்பாங்க மக்கள்லாம். ஓ பரவாயில்லையப்பா கரண்ட்டு கொடுக்குறேன்றாரு, அப்போ நம்ம எதனா பேக்கப் பேட்டரி கொண்டு போயிட்டு அவர் வீட்டில் எடுத்துகிட்டு வந்துடலாமா அப்படின்னு பல பேரும் கிளம்பி போனாங்கன்னா அவர் வீட்டு நிலமை என்ன வருது? யோசிச்சு பேசுகிறாங்களா என்னென்னு தெரிலங்க. இதை நான் கூட முதல்ல சரி ரைட்டு சும்மா ஃபன்னாக சொல்கிறாதான் நினச்சேன். ஆனால் அவரே டிஸ்க்ளைமர் போடுறாரு. என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் பேசுறது ஃபன்னியாக உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் அப்படின்றாப்புல. நம்மளா ஏதாவது சொல்லி கொஞ்சம் நகர்த்து விடலாம் பார்த்தாலும் நானே தான் நம்ம தலைகீழாக சம்மரிப்பேன்ற மாதிரி இங்கே வந்து நிற்கிறாப்புல. சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இதில் தான் பெரிய கூத்தே நடந்திருக்கு. சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அதை பயன்படுத்தி மின்சாரம் எடுத்துக்கலாமேங்க. அதை விட்டுட்டு அரசை கேள்வி கேட்டு அப்படின்னு கேட்பீங்கனாக்கா என்னங்க இது அப்படின்னு பேசிட்டாப்புல. நீங்கள் குழம்பாதீங்க, சோலார் பேனல் இருக்குல்ல அது சார்ந்து சோலார் சிஸ்டம்னு மாற்றி சொல்லிட்டாப்புல. ஆனால் இப்படி ஒன்று மாற்றி சொன்னதுக்காக மாஸ்டரை வச்சு செய்கிறாங்க பாருங்கள் சோஷியல் மீடியா முழுக்க. சூரிய குடும்பம் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து கையில் கொடுத்து இது போலாம் பல பேரும் அவரை ஹைப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நெகட்டிவ் ஹைப்பை. நேம் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு சோலார் சிஸ்டம் இன்ஸ்டலேஷனா இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸ்டரை நெட்டிசன்ஸ் புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அவருக்கு சமாதிச்சு தான், உண்மையிலேயே அதிர்ச்சி தான். நெகட்டிவ் பப்ளிசிட்டி எதிர்பார்க்குறாரான்னு தெரியல. அப்படி எதிர்பார்த்துருந்தாலும் இந்த அளவுக்கு பெருசாக அடிப்பான்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். 6 மாதம் நீங்கள் மின்சாரம் இல்லாமல் இருப்பீங்களா மகேந்திரன் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சானா இல்லை, சோஷியல் மீடியா மூலமாக மக்கள் இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூடவே ஏதோ பெருசாக சாதிச்ச நடிகர் மாதிரி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க, சாதனை பண்ணால் திமிர் வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு இன்னொரு வாட்டி கேள்வி கேட்குறாங்க.